தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம். ராஜகுமார், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது? ஊழியர்களுடைய பிரதான கோரிக்கையாக என்னெல்லாம் இருக்கிறது, சொல்லுங்க. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக பேருந்துகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் PRTC சார்பில் 3க்கும் மேற்பட்ட உள்ளூர் மற்றும் வெளியூர் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றனர். இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிந்து வருகின்றனர். இதிலேயே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்ததில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக பேருந்துகளை பணிமனையிலேயே நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை பெரும்பாலான பேருந்துகள் தனியார் பேருந்துகள் இயக்கப்படும். இது தவிர தமிழக அரசு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி அரசினுடைய இந்த PRTC பேருந்து பொறுத்தவரை 100 பேருந்துகள் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, இதனால் கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். நகர பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் தனியார் பேருந்துகளும் தமிழக அரசு பேருந்துகள் பயன்படுத்துவது. கிராம பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் லேசான சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனருடைய இந்த போராட்டம் 2வது நாளாக நீடிக்கும். உடனடியாக புதுச்சேரி அரசு இதில் தலையிட்டு அவர்களை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனவும் பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர். என்றால் இந்த கிராம பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்த போராட்டம் மேலும் தொடரும் நிலையை அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.